திரு ஜவஹர் அலி இப்படி நிறைய மைல்ஸ்டோன்ஸ் திரு இதயத்துல்லா சொன்னது போல இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி விமர்சனங்களும் ஒரு மாசத்துல மேலோங்கி இருக்கு. நிறைய மாற்றம், ஒரு பெரிய ப்ராமிஸ், ஒரு பெரிய ஹோப் அப்படின்னு கொடுத்து வந்த ஆட்சியில இது சவால்கள் நிறைஞ்சிருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? அதாவது இப்போ நம்ம தமிழ்மாறனுடைய கதறல் அதிகமா இருக்கிறது காரணம் திமுகவினுடைய கதறல் மாதிரி தான் அவருடைய கதறல் தான் இங்க அதிகமா நான் கேட்டேன். காரணம் என்னன்னா, தேர்தலுக்கு முன்னாடி தாவேகா ஒரு அரசியல் சக்தியே இல்ல அப்படின்ட்டு திமுகவும் சொன்னாங்க, அண்ணா திமுகவும் சொன்னாங்க. ஆனா என்ன ரிசல்ட் என்னன்னு பார்த்தா இந்த ஜாதி மதம் பண அரசியல் எல்லாம் உடைச்சு எடுத்துட்டு ஒரு புதிய சக்தியை மக்கள் விரும்பி ஆட்சிக்கு வச்சுட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தன விஜய் தலைமையிலான ஒரு மாபெரும் ஒரு ஆட்சி வந்தது, சமூக நீதி ஆட்சியாக இருந்தது. ஆனா இதை எதிர்கட்சிகளால தாங்கவே முடியல. என்ன சொன்னாங்க, இவர்கள் எல்லாம் ஒரு முதலமைச்சரா, இந்த சின்ன பையனெல்லாம் அமைச்சரா, இவங்க எல்லாம் எப்படி ஆட்சி செய்ய போறாங்க பாப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடின கையோட 3வது இடத்துக்கு பாடின கையோட ஐயோ எப்படி தமிழ்தாய் வாழ்த்த முதல்ல பாடாம 3வது இடத்துக்கு பாடலான்னு ஒரு முதல் பிரச்சனையை ஆரம்பிச்சாங்க, ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆக்சுவலா கடந்த காலங்கள்ல ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளும் தான் சரி எல்லாருமே சொன்னாங்க. ஆனா அதுல திமுக முன்னெடுத்து கொண்டு போனாங்க, அண்ணா திமுகவும் முன்னெடுத்தாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா அது ஏற்கனவே ஸ்டாலின் நடத்திய 2 ஃபங்க்ஷன்ல தமிழ்தாய் வாழ்த்து 3வது படிச்சு, அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் நடத்திய ஃபங்க்ஷன் இல்ல 2 கேஸ்லயுமே கவர்னர் ஆபீஸ் 3 திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டார். கவர்னர் நடத்திய ஃபங்க்ஷன் ரெண்டுமே அந்த ஆட்சியிலயும் சரி இந்த ஆட்சியிலயும் சரி. லெட்ஸ் பி வெரி ஃபேர் டு போத். சட்டமன்றத்துல ஆமா 2 நடத்துறா, அதனால தமிழ்தாய் வாழ்த்து 3வது தவறு என்பதை சொல்லிருக்காரு. கூட்டத்தொடர் ஆரம்பிச்சது பிரச்சனை ஆரம்பிச்சது இல்ல, ஆளுநர் மாளிகையில நீங்க அந்த கண்டிஷன் வச்சாங்க இல்ல. சட்டமன்றத்துல தமிழ்தாய் வாழ்த்து வந்தே மாதரம் பாடுனதா எனக்கு நினைவில்லை. நீங்க பாருங்க. சட்டமன்றம் எம்எல்ஏக்கள் பதவியேற்புக்கு கூடித்து அதுக்கப்புறம் நம்பிக்கை வாக்கெடுப்பு அந்த செஷன்ல வந்தே மாதரம் பாடப்படல. மேபி பட்ஜெட் செஷன்ல கவர்னர் வரும்போது ஆளுநர் வரும்போது என்ன நடக்குதுன்றத பார்க்கணும். பட் இப்ப வரைக்கும் நடந்த செஷன்ல சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இந்த பிரச்சனை இருந்துச்சு. மேபி வரலாம். இது 18ஆம் தேதி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். பட் இன் கவர்னர்ஸ் ஆப்சன்ஸ் நடந்த லெஜிஸ்லேட்டிவ் அஜெண்டால இல்ல. நேத்திக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடுனாங்க. நீங்க அதாவது இவர்கள் ஆட்சி நடந்ததெல்லாம் மறந்துட்டு பேசுவாங்க. ஆனா அப்புறம் அவர் முதல் கையெழுத்து போட்டார். அதுல என்ன 3 திட்டங்கள், 200 யூனிட் ஃப்ரீ, சிங்கப்பெண் திட்டம், பயிர்க்கடன் ரத்து, அதுக்கப்புறம் தொடர்ந்து அம்மா உணவகத்தை புதுப்பிக்கணும், அரசு ஊழியர்களுக்கு 2%, இது 717 மதுக்கடைகளை மூடணும், பதவி பல திட்டங்களை அறிவிச்ச கையோட இவர்களை என்ன ஆச்சுன்னா, ஆகா இந்த இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆகா பார்த்தா இவங்க தம்பிங்கன்னா இவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்கிறாங்களே, ஆட்சி அதிகாரத்தை கண்டினியூ பண்ணிடுவாங்களோ, மக்களுடைய அடுத்து நம்ம டெபாசிட் கூட வாங்க முடியாத சூழ்நிலையை உருவாயிடுமே நினைச்சிட்டு என்ன பண்ணாங்க, பிரதமரை போய் சந்திக்க போன முதலமைச்சர் சந்திக்க போனேன்னு ஏன் ஒரு 4 கோரிக்கை வச்சாரு. மீனவர் பிரச்சனை, டிஃபென்ஸ் காரிடர், தமிழ்தாய் வாழ்த்துக்கு மேகதாது பிரச்சனை. ஏன் 4 கோரிக்கை மட்டும் வைக்கிறாரு? 40 கோரிக்கை வச்சா என்ன குறைஞ்சா போயிடுவாருன்னு ஒரு கேள்வி ஒரு இதுக்கு எழுப்பினாங்க. நீங்க 40 கோரிக்கை வச்சு ஒரு கோரிக்கை கூட நீங்க அத இது பண்ணல, அதாவது அதற்கான தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியல. ஆனா இவர் முக்கியமான 4 கோரிக்கை வச்சாரு. அந்த கோரிக்கைகளை மக்கள் பிரதமர்கிட்ட மையப்படுத்தினாரு. ஏன் மந்திரி சபையை கூட்டல அப்படின்னு கேட்டாங்க. மந்திரி சபையும் கூட்டினாரு. கூட்டினா 440 ஸ்கீம் கொண்டு வந்தாரு. கொண்டு வந்த கேட்டா 1 மணி நேரத்தில் எப்படி 440 ஸ்கீமை கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டாங்க. 440 திட்டங்களை ஏற்கனவே ரிவ்யூ பண்ணிட்டு தான் அது அப்ரூவல் வாங்குறதுக்கான கூட்டம் 1 மணி நேரம் தான் அந்த மந்திரி சபை நடக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இப்ப சட்டம் ஒழுங்கு எடுத்துட்டாங்க. சார் நான் கேட்கிறேன், திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தா நாங்க பாடா படிச்சு சொன்னோமே சார், திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு, போதை பொருட்கள் தெரு தெருக்கு போகுது, வீதி வீதிக்கு இருக்குது அப்படின்னு சொன்னமே, கேட்டீங்களா? இப்போ சொல்றீங்க போதை மருந்து. இப்போ பேசுற தமிழ்மாறன், போதை மருந்து எவ்வளவு கண்டுபிடிச்சீங்க? போதை மருந்து விக்கிறதுக்கெல்லாம் பயந்து போய் அமைக்க வச்சுட்டான் சார். கடந்த கால திமுக காரன் தைரியமா வித்துக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப அப்படி நிலைமை இல்ல. அது ஒண்ணு. இப்ப என்னன்னா
இன்னைக்கு அது உங்க perception-ஆ தரவுகளின் அடிப்படையில் அதுக்கு ஒரு குறை சொல்றாரு. சட்டம் ஒழுங்கு விஷயத்துல எதிர்க்கட்சிகள் நிறைய கேள்வி கேட்கறாங்க. மற்ற நிர்வாக இனங்கள் எல்லாம் அது ஒரு ரோப்ஸ் ஆஃப் கவர்னன்ஸே படிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனா சட்டம் ஒழுங்குல அந்த அவகாசம் கொடுக்க முடியாது. ஆனா உயிர்கள் சம்பந்தப்பட்டது, லா அண்ட் ஆர்டர் சம்பந்தப்பட்டது, அது நம்பிக்கைக்குரியதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சார் அது மாற்று கருத்து இல்ல. சட்டம் ஒழுங்குல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்கணும்னா அவர் என்ன பண்ணிருக்காரு, பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பை தீவிரப்படுத்தணுங்கிறதுக்காண்டிதான் நேத்துக்கு அந்த திட்டத்தை ஆக்கப்பூர்வமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து முதல் கட்டமா 354 கோடி ரூபாய் ஒதுக்கி 2500 புதிய பணியிடங்களை நியமிச்சு ட்ரோன் மூலம் நான் கேட்கிற நண்பர் சொன்னாரு, நாங்களே கொண்டு வந்தோம். நீங்க ட்ரோன் மூலம் இது வரைக்கும் எந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்கீங்க? அந்த ட்ரோன் பறந்ததெல்லாம் திமுக அமைச்சர்கள் வீட்டு வாசல்ல வேணா பறந்திருக்கலாம். குற்றங்கள் சார் நீங்கள் செயல்முறைப்படுத்தவே இல்லை. அவங்க முதல்ல தமிழகத்திலே முதல்ல ட்ரோன் மூலம் கொண்டு வரும், அது எல்லா வசதிகளும் உடையதா அப்படின்னு சொல்றாங்க. அதுல கூட நீங்க ஸ்டிக்கர் ஒட்டலான்னு பாக்குறீங்க. நான் கேட்கிறேன், திமுக ஆட்சி காலத்துல 2023 பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் 8523, 2024 பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்ல 11,117. அதே மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் 6,928. அதே மாதிரி 2024 குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் 10,942. இப்போ இந்த ஒரு மாசத்துல குற்றச்சாட்டு இல்ல சார், ஒரே ஒரு நிமிஷம். ஒரு மாசத்துல நீங்கள் அங்கங்க நடக்குது, நான் இல்லன்னு சொல்லல. ஆனால் திமுக ஆட்சியில் நடந்தது தெரியுமா? தினம் பத்திரிகை திறந்தா 10 நிகழ்வுகள், கொலை, கொள்ளை, பெண் கற்பழிப்பு அப்படின்னு அது போன்ற இல்ல இப்பயும் நடக்குது. ஆனா உங்க ஆட்சியில இதற்கான என்ன பண்ணீங்க? சரி செய்ய வேண்டும் என்பதற்காக ஆக்கப்பூர்வமா நடக்குங்க. வழக்குகள் பதியப்பட்டு இன்றைக்கு உடனடியாக குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் மீது சார்ஜ் ஷீட் போடுது. இதை திமுக முதல்ல செஞ்சாங்களா? இப்ப என்ன சொல்றாங்க, கரண்ட் கட்டு ஏன் சார் திமுக ஆட்சி காலத்துல இல்லையா சார்? இல்லையே. நீங்க எதையாவது ஒரு குறை சொல்லுன்னு சொல்லாங்க சார். நீங்க இல்ல சார், அதாவது மின்சார கட் ஒரு விண்ட் பவர்ல இருந்து கிடைக்க ஆரம்பிக்கக்கூடிய தருணமே நமக்கு பட் we managed it. இல்ல இந்த அளவு கட்ஸ் இல்லவே இல்லையே, இந்த அளவுக்கு கிடையாது. தமிழ்நாடு முழுக்க இருக்கு, இங்க மட்டும் இல்ல. பட் அதுக்கு இப்போ இல்ல சார், கெப்பாசிட்டியோ நிர்வாகமோ நீங்க செஞ்சு போனது. இந்த ஒரு 15 நாள்ல திடீர்னு ஒரு மின்சாரத்துறையில ஒரு புதிய பிரச்சனை உருவாயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ அது ஒரு லெகசி இஷ்யூவா தானே இருக்க முடியும். கிடையாது, ப்ரொக்யூர்மெண்ட்ல இவங்களுக்கு ஸ்கில் இல்ல, நெகோஷியேட் பண்ணி வாங்க தெரியல. அதே அரசு வாங்கி இருந்தாங்க பிரச்சனை இல்ல. அதே அரசு இயந்திரம் இல்லையே. நீங்க அரசு இயந்திரம்னால ஸ்கில் டு தி ஸ்கில் ஃபார் தி பாலிசி மேண்டேட். கரெக்ட். நல்ல பாயிண்ட் வந்தீங்க. வாங்குறது பிரச்சனை இல்ல சார். சார் இங்க விநியோக பிரச்சனை இல்ல, வாங்குறது பிரச்சனை இல்ல, டெக்னிக்கல் ப்ராப்ளம். என்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் உங்களுக்கு? என்ன பை டெக்னிக்கல் ப்ராப்ளம்? அங்கதான் ப்ராப்ளம் ஏற்படுது. நீங்க சாரி, நோ இன்னொரு சாபோட்டேஜ் குற்றச்சாட்டு இருக்கு. சாரி, இதெல்லாம் நாட் அக்செப்டட். இது நாட் அக்செப்டட். இது எங்க ஃபியூஸ புடுங்குனாங்கங்கற கதை அண்ணனுக்கு நான் சேர்த்து சொல்லிறேன். நேத்து அண்ணன் இருந்தாங்க அந்த பதிவுல. ஃபியூஸ் புடுங்கப்பட்டது எங்கனா எந்த காணா போச்சு? எப்படி சார் காணா போச்சு? அந்த ஹார்ட் டிஸ்க்ல தான் எல்லா இருந்தது. அத ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டாங்கல. ஹார்ட் டிஸ்க் கிடைச்சிருச்சாமா? ஏன் அத புலம்பறாரு? எடுத்து பார்த்துட்டாங்க, அதுல ஒண்ணு இல்லன்ட்டாங்களே. கிடைச்சிருச்சு. அதுல ஒண்ணு இல்லன்ட்டாங்களே. சார் நீங்க என்ன இல்லன்னு உங்களுக்கு அவங்க தான சொன்னாங்க, நாங்க சொல்லலையே. இருக்கு அதுல ஆதாரத்தை நம்ம இந்த 19ல போற போகல அள்ளி அரைச்சிட்டு போகாதீங்க. ஏன் எடுத்துட்டு போனாங்கன்னு திருப்பதி பாலாஜி ஜவஹர் அலி நீங்க நாங்க எடுத்துட்டு போகல. திமுக சம்பளம் இல்ல. பட் நீங்க ஒரு மின்சார பிரச்சனை, மின்சாரம் போகும்போது இயல்பான கேள்வி அரசாங்கத்து மேல தானே வரும். சோ அது ஒரு சென்சிட்டிவ் மேட்டர் இல்லையா? அது ஒரு சம்மர் டைம்ல அது இன்னும் கவனமா இருக்க வேண்டியதுன்னு நீங்க பாக்கலையா சார்? அதுல மாற்று கருத்து இல்ல சார். ஆட்சிக்கு எதிரான கெட்ட பேர் வரணும்னா முதல்ல மின்சாரத்தை கட் பண்ணுங்கிறது எல்லாத்துக்கும் பண்ணுவாங்கிறது தெரியும். அதுல திமுக தொழிற்சங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மின்வாரி இதெல்லாம் தவறான குற்றச்சாட்டு. இத கடுமையா ஆட்சேபிக்கிறேன். உங்களுக்கு நிர்வாக திறமை இல்லன்னு சொல்லுங்க, ப்ரொக்யூர் பண்ற கெபாசிட்டி இல்லன்னு சொல்லுங்க, நீங்க ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனிஸ்ட பேசி வாங்க உங்களால முடியலன்னு சொல்லுங்க, உங்களை நம்பி பவர் கொடுக்கலன்னு சொல்லுங்க. அது எப்படி ஒரு 15 நாள்ல அப்படியே தலைகீழா மாறுமா? ஏன் என்ன தப்பு இருக்கு? நீங்க பேசி வாங்கி இருக்கலாமே. பிரச்சனை இல்ல. ஏன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வச்சிருக்கீங்க நீங்க? அருண்ராஜ் ஐஏஎஸ் இருக்காரு, நீங்க சிடி நிர்மல்குமார் இருக்காரு, ஏன் ஏற்கனவே இருக்க ராதாகிருஷ்ணன், இவங்க எல்லாம் கேட்டா சொல்லி தந்துட்டு போறாங்க. கேட்டிருக்க மாட்டாங்களா? யாராவது கேட்கலங்கற இல்ல, இவ்வளவு பவர் கட் வர வேண்டிய அவசியம் இல்ல.
இட் இஸ் அமைச்சர் அப்சல்யூட் தெளிவா சொன்னாரு. ஆளுமை திறன்ல குறைபாடு. 30 நாள் ஆன அரசுக்கு இந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்க முடியுமா? உறுதியாக ஏன் கூடாதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒரு நிர்வாக முடிவு மாற்றப்பட்டிருக்கணும். பல விஷயம் அப்படியே பெக்வித் பண்ணி வருது சார். நான் என்ன கேக்குறேன்னா, சட்டியில இருந்தா தானே அகப்பையில கொடுக்க முடியும். வர்ற கரண்ட் நீங்க நிறுத்த முடியாது. நீங்க வேணும்னா நீங்க ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம், வாங்கி நீங்க டிஸ்ட்ரிபியூட் தான் பண்றீங்க, ரைட்டா? ப்ரொக்யூர்மெண்ட்ல உங்களுக்கு வந்திருந்தா நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போறீங்க. நீங்க ப்ரொக்யூர் பண்ணல. சுருக்கமான பதில் தான் சொல்லுங்க சார். மின் பற்றாக்குறை தமிழ்நாட்டில் இல்லை, மின் சேட்டைகள் தான் இங்க இருக்கு. சேட்டைகள் வந்து ஏற்கனவே இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க முந்தின ஆளுங்க. இதெல்லாம் தவறான குற்றச்சாட்டு. யார் பண்றாங்க? இவரு ப்ரூஃப் கொடுக்கணும். இவரு ப்ரூஃப் கொடுக்கணும். பேசுறதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும். ஒரு மாசம் நான் என்ன கேக்குறேன், நான் பதில் பேசல. நான் என்ன சொல்ல வரேன், பால் கமிஷன் ஒண்ணு தெரியுமா? எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல எம்ஜிஆருடைய அதிகாரிகள்ட்ட இருந்த இதை வந்து அறிக்கையை வாங்கி அரசுக்கு எதிராக விட்டாங்க இல்லையா? இதெல்லாம் அங்கங்கே அதிகாரிகள் செய்ய ஒரு மாசம் தான் நடக்கும். மின் பற்றாக்குறை இல்லை, மின் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற மின்சாரத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது கீழே உள்ள அதிகாரிகளுடைய வேலை. அதை செஞ்சா எல்லாமே சரியா வந்துரும். டாக்டர் சுமந்த், உங்களுடைய முதற்கட்ட கருத்தை ரெண்டு பகுதியா பிரிக்கணும்னு நினைக்கிறேன். கீப் இட் ஷார்ட் இன் தி ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். ஐ வில் ஸ்டார்ட் தி செகண்ட் செக்மெண்ட் ரைட் வித் யூ. இந்த கவர்மெண்ட்டுடைய ஹிட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னு ரொம்ப சுருக்கமா சொல்லிடுங்க. லெட்ஸ் ஹேவ் a detailed discussion with you right after the break. ஹிட்ஸ் நான் பார்க்கிறது பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்கு, ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்கு. அதனால வந்து இது அப்படியே தமிழ்நாடே வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. அனுபவம் குறைவு, சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். அது வந்து ஆணவத்தில் நடக்கும் தவறுகளை விட அறியாமையில் நடக்கும் தவறுகள் பரவாயில்லை. இவர்கள் கத்துக்கொள்கிறார்களா, இந்த தவறுகளை தொடர்ந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமா பார்க்கணும். பட் ஏதோ வந்து அப்படியே எல்லாம் லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் மின்சாரமே இல்லாம மக்கள் வந்து மின்சாரத்தில் சில இடங்களில் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது, பல இடங்களில் ஏற்பட்டிருக்கிறது, அதை அவர்கள் சரி செய்ய வேண்டும். பட் அதை தாண்டி அப்படியே வந்து கவர்னன்ஸே கொலாப்ஸ் ஆயிருச்சு, நாங்க எங்களை தேர்ந்தெடுக்கல மக்கள், அதனாலதான் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்வது முற்றிலும் ஒரு தவறான ஒரு அவங்க வாதம். we had the grip over governance, இவங்களுக்கு இல்லைங்கறாங்க. அதான் grip எல்லாம் தெரியுது. இப்போ ஒவ்வொருத்தரையும் 20%ங்கறாங்க, 30%ங்கறாங்க. 20,000 கோடி கனிம இது கொள்ளையிலேயே போயிருக்கு, அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணம்னு அறப்போர் இயக்கம் சொல்லுது. என்னங்க அது? சோ அந்த grip தான், அதுதான் அந்த பிரச்சனையே. அந்த grip தான். இந்த grip over governanceல ஆயிரக்கணக்கான கோடி. அதுக்கு இப்ப எவ்வளோ விஷயங்களுக்கு வந்து பதில் நல்ல ஸ்ட்ராங்கா சொல்றாங்களே தவிர, இந்த குற்றச்சாட்டுகள் யார் வைக்கிறாங்க? அதிமுக வைக்குதா, தாவேகா வைக்குதுன்னா நீங்க அதை கண்டுக்காம விட்டுடுங்க. இதை வைப்பது பல்வேறு அமைப்பு, பொது அமைப்பு சேர்ந்தவங்க. இப்போ இந்த பொறியாளர் ஒரு கண்ட்ராக்டர்ஸ் அசோசியேஷன் 30% கேட்டுட்டு இருந்தாங்க, 20% வாங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. இவர்கள் எல்லாம் இல்லைங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த கண்ட்ராக்டர்ஸ் அசோசியேஷன் இன்னைக்கு ஒருத்தர் ஒரு டீடைல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, இவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கிட்டு இருந்தாங்க, அது வந்து இப்ப கேட்கறதே இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு அப்ப நீங்க அவங்க மேல கேஸ போடணும். நீங்க ஏன் இந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டு வச்சீங்க அப்படிங்கறது நீங்க கேட்கணும். 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.